திட்டம் சரியான திட்டம் தான். ஆனா இவங்க கொண்டு வரலாமா? ஆட்சியிலே வந்துருச்சு. இதுக்கான எல்லாமே கொடுத்து அக்ஷய பாத்திரம் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருந்தாங்க அந்த காலை உணவை சுத்தமாகவும் சுகாதாரமும் கொடுக்கறதுக்காக. அதை கேன்சல் பண்ணாங்க இவங்க டிஎம்கே வந்த அப்புறம். அதை கேன்சல் பண்ணிட்டு இவங்களே செய்யறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதன் தரத்தை பற்றி எல்லா பக்கமும் ஒரு மாதிரி பேசுறாங்க. காலை உணவின் தரம் சரியாக இல்லை அப்படின்றது பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதனால இவங்க எது செய்தாலும் அதை சரியாக செய்வதில்லை. செய்தோம் என்று வெளியே இவங்க விளம்பரம் செய்யறாங்களே தவிர உள்ள போய் பார்த்தீங்கன்னா 1008 பிரச்சனை, ஊழல், தரமற்ற தன்மை எல்லாமே இருக்கு. அதனால இந்த 3 வருஷம் ஆட்சியை என்கிட்ட கேட்டீங்கன்னா இதெல்லாம் பேசலாம். அதுக்கு இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் 3 வருடங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன், என்னென்ன நடந்து ஒவ்வொரு வருடம்னு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் நடமாட்டம் எவ்வளவு இதுவரைக்கும் நம்ம கேள்வியே படாத அளவுக்கு போதைப் பொருளை கடத்தும் ஒரு பெரிய கடத்தல்காரனை கட்சியில வச்சு முதல் குடும்பமே போய் பாக்குது. அவர்களிடம் நெருக்கமாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா காவல்துறை கூட அவங்க கிட்ட சிசிடிவி எல்லாம் இலவசமா வாங்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு சவுக்கையை கைது செய்திருக்கும் இவர்கள் அன்றைக்கு ஒரு போதைப் பொருள் கடத்துபவரிடம் தான் வாங்கியிருக்கிறாங்க. அது காவல்துறைக்கு தெரியாமையா இருந்தது. அது போக அதுக்கும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா முதல்வர் அவர்கள் ஒருத்தரை சந்தித்தார். அவர் ஒலிம்பிக்ல மெடல் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த போகவே இல்லை, ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி அப்புறமா தெரிஞ்சு. அவர் போய் முதல்வரை செஞ்சு முதல்வர் அவரை பாராட்டி எல்லாம் செய்யறாங்க. என்ன மாதிரியான அரசு இது என்பதே தெரியவில்லை. இது இன்னொரு பக்கம். எவ்வளவு பேர் ஃப்ராடு பசங்களா அரசாங்கத்தையும் முதல்வரையும் நெருங்கி இருக்கிறார்கள் என்றால் அது ரொம்ப மோசமான உதாரணமாக பார்க்கிறேன். அப்ப காவல்துறை இதெல்லாம் விசாரிக்காம எப்படி இவர்கிட்ட விட்டாங்க? நம்ம முதல்வரை குறை சொல்வதா இல்ல காவல்துறையை குறை சொல்வதா? முதல்வருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சரி, அப்ப காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்குல்ல. காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல இன்றைக்கு வரைக்கும் குடிமகன்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா. அந்த குடிமகன்களால் என்ன நடந்துட்டு இருக்கு? ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனைகள் தான். எவ்வளவு கொலைகள், எவ்வளவு தற்கொலைகள், எவ்வளவு கடன், விபத்துகள் எல்லாமே இருக்கு இதுல. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? மக்களுக்கு நல்லது செய்யும் விதமாக செய்யறோம்னு சொல்லிட்டு அது டாஸ்மாக் குறைக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க? நாங்க இனிமே கடைகளை 500 கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க. மூடிட்டோன்னு வேற சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு என்ன? கோதுமை பீரு, ராகி பீர், அப்புறம் வெளிநாட்டுல இருந்து என்னது ஆர்கானிக் ஐட்டம்லாம் என்னென்னமோ வருது அப்படின்றாங்க. அப்ப நீங்க குறைக்கணும்னு சொல்லி அன்னைக்கு சொன்னதெல்லாம் பொய் தானே? மூடுறோம் 500 கடைகளை மூடுறோம்னு நீங்க பொய் தானே சொல்லியிருக்கீங்க. இன்னும் நீங்க மேலும் மேலும் குடிகாரர்களே அதிகமாக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இதை இதுவும் இவர்களின் சாதனை, திராவிட மாடல் சாதனையாக கூட நம்ம வச்சுக்கலாம். ரோட்ல தகராறு பண்ணிட்டு ரோட்டோரமா விழுந்து கிடக்கும் இளைஞர்கள் போதைப் பொருள் கடுமையாகி, இன்னொரு பக்கம் மதுவை கொடுத்து சீரழிந்து போய் ரோட்டில் கீழே விழுந்து கிடக்கும் மனிதர்கள், தமிழர்கள் எங்க பார்த்தாலும். இதெல்லாம் தான் திராவிட மாடலா இருக்கு. போன ஆட்சியில இல்லையான்னு கேட்பாங்க. இருந்தது. ஆனா நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? டாஸ்மாக் எல்லாம் நிப்பாட்டு வந்தானே சொல்லி வந்தீங்க. ஆனா எங்க நிப்பாட்டி இருக்கிறீங்க? அப்ப போதைப் பொருள் கடத்தல் போனதுல இருந்ததுன்னா இந்த இதுல அரசு கூடவே இருக்கிறாங்களே. போனதுலயும் இருந்தது இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா போதைப் பொருள் என்பது வெறும் கஞ்சாவோட நிக்காம என்னென்னமோ வந்திருக்கீங்க. போதைப் பொருட்கள் பேரே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு போதைப் பொருட்கள் புழக்கம் பள்ளிகளில் கூட நடமாட்டமா இருக்கு. இதெல்லாம் தான் உங்களோட திராவிட மாடல் அரசின் 3 ஆண்டு கால சாதனையாக பார்க்கணும். இதெல்லாம் போக எத்தனை போராட்டங்கள், செவிலியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், போக்குவரத்து துறை போராட்டம், எங்க காவல்துறையை தவிர எல்லா இடத்துலயும் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஏதாவது பதில் கிடைத்ததா, விடிவு கிடைத்ததா? போராட்டம் செய்பவர்களிடம் தான் போய் கேட்க வேண்டும். எங்கேயும் எதுவும் நடக்கல. இன்னொரு விஷயம், போன ஆட்சியில் மிகப்பெரிய போராட்டம் நடத்திய விவசாயிகள், அந்த விவசாயி அணியின் கூட இருந்தாங்க யாரெல்லாம் விவசாயிகள். இப்ப தண்ணி இல்ல, காவேரியில இருந்து தண்ணி வராது, கொடுக்க மாட்டோம்னே சொல்லிட்டாங்க. கர்நாடகா இவங்க எல்லாரும் ஒரே கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் தானே. மேகதாது அணையை கண்டிப்பாக கட்டுவோம்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு போராட்டம் போன ஆட்சியில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் செய்திருக்கிறார்களா? இல்ல கேள்வியாவது கேட்டிருக்காங்களா? அப்ப போன ஆட்சியில நீங்க வேணும்னு செஞ்சவங்க தானே இவங்க. இதே விவசாயிகளுக்கு வேணும் இப்ப இது பிரச்சனையா தெரியலையா? அப்ப இவர்கள் ஆட்சியில் இவர்கள் பத்திரிகைக்காரர்களை விலைக்கு வாங்குகிறார்கள், ஊடகங்களை விலைக்கு வாங்கி விடுகிறார்கள், இந்த மாதிரி போராட்டக்காரர்களையும் விலைக்கு வாங்கி விடுவார்கள்.
இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த இன்னொரு பக்கம் இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட்னு ஒரு கூட்டமே இருக்கு. அந்த கூட்டம் போன ஆட்சியில வந்து இந்த கோவன் அப்படின்றவரு வந்து டாஸ்மாக்கு எதிராக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது பேரெல்லாம் எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தாங்க. போன ஆட்சியில இவங்க எல்லாம் போராட்டம் நிறைய நடத்துனாங்க. இந்த ஆட்சியில் வந்து ஒருத்தர் இந்த போதைப் பொருளை பற்றியோ, ஒருத்தர் இந்த டாஸ்மாகை பற்றியோ, ஒருத்தர் நீர்நிலைகளை பற்றியோ, ஒருத்தர்கள் விவசாயிகள் பிரச்சனை பற்றியோ வாய் கூட அசைக்கல. அவங்க உதடு கூட அசையவில்லை. அப்ப இவங்க எல்லாரையும் வந்து விலைக்கு வாங்கி வைத்துக் கொண்டுதான் இந்த அரசு போய்கொண்டிருக்கிறதே ஒழிய இவர்கள் எந்த விதத்திலையும் ஒரு நியாயமான நேர்மையான அரசாக செயல்படவில்லை என்பதுதான் ஆதங்கம். இவங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் இது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திமுகவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு வாய்ப்பை மக்கள் கொடுத்தும் கூட அதை சரியான முறையில் இவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கூற்று. அமைச்சர்களின் துறைகளில் எந்த துறை வந்து நிர்வகிக்கும் திறன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, எந்த துறை சுமாரா இருக்குன்னு சொல்வீங்க? எந்த துறையை சொல்லலாம்? நீங்க என்ன பண்ணலாம்னா, எந்த துறை மோசம், மிக மோசம் அப்படி சொன்னா நான் சொல்லிட முடியும். ஆனா நன்றாக செயல்படுகிறது என்று எனக்கு தெரியலம்மா, உண்மையிலே தெரியல. அறநிலையத்துறை ரொம்ப கேவலமா செயல்படுது. பொதுப்பணித்துறை அதை விட கேவலமாக தெரியுது. பத்திரப்பதிவு இதெல்லாம் நான் சொல்லவே வேண்டாம். மாநகராட்சி மற்றதெல்லாம் பாத்துக்கிறது எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்று. அதே மாதிரி நீங்க போக்குவரத்து துறை நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. ஆவின் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அங்க கொழுப்பு கூட திருடிட்டு இருக்காங்க பால்ல இருந்து. அது மாதிரி எந்த துறை, மருத்துவத்துறை மேடம், மருத்துவத்துறையை பொறுத்தவரைக்கும் மருத்துவத்துறையிலே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், அதாவது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் இந்த கோவிட் அப்ப என்ன ஆச்சுன்னா, இதே கோவிட்ல வந்து முதல்வர் அவர்கள் இந்த வேக்சினை பத்தி எல்லாம் ரொம்ப கேவலமா பேசினார். ஆனா அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஊசி போட்டுட்டாங்க. ஆனா அதை கொடுத்தது யாரு? நம்ம மத்திய அரசு தான் வந்து கொடுத்து இன்றைக்கு வந்து இன்றும் உலக அளவில் கோவிடால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் அதிகமாக இருக்கிறார்கள். 13,000, 14,000, 15,000. நம்ம ஊர்ல 500 பேர் கூட இல்ல. இன்னும் பாதிப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் அந்த அளவுக்கு இல்லை, மேலை நாடுகளில் இருக்கும் அளவுக்கு. அதே சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண், ஒரு குழந்தையின் கையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன் இப்ப ஒரு வாரம் கூட இல்ல, ஒரு பெண் மருத்துவர் ஒரு அரசு மருத்துவமனையில் இரட்டை குழந்தைகளை பெற்று போட்டுவிட்டு இறந்து போய்விட்டார். இவ்வளவுக்கும் அவரே வந்து ஒரு பேறுகால மருத்துவர் தான். இதுதான் நிலைமை. அப்ப உங்களுக்கு எந்த மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகளும் சரியான ஒரு செயல்பாடாக இல்லை. அவர்கள் வசதியும் இல்லை. இன்னொரு பெண் கூட வந்து தன்னோட கணவர் இறந்து போய்விட்டார் என்று இதே ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போராட்டம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடு சரியாக இல்லை. கோவிட்ல நியமிச்ச செவிலியர்கள் டெம்பரரியா நியமித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை நிரந்தரம் பண்றோம்னு சொல்லிட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் பண்ணலைன்ட்டு அங்கேயும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. செவிலியர்கள் கிட்டத்தட்ட அவங்களெல்லாம் வந்து போலீஸ் வந்து குண்டுக்கட்டா தூக்கிட்டு போனாங்க. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண செவிலியர்களை நாம் கண்ணால் பார்த்தோம். அதுக்கப்புறம் மருத்துவர்கள் அவங்களும் எங்களுக்கான எந்த விதமான வசதியும் செய்து கொடுக்கவில்லை, நாங்க கேட்கிற கோரிக்கையை நிறைவேற்றல. ஒரு பக்கம் மருத்துவர்களும் வந்து போராட்டம் பண்ணாங்க. இப்படி அங்கேயும் பிரச்சனையா தான் இருக்கு. எல்லா துறைகளிலும் போராட்டமாகத்தான் இருக்கிறதே ஒழிய நல்லதாக நான் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த அரசு. ரொம்ப நன்றி மேம். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் திமுக அரசின் செயல்பாடுகளுக்கு 0 மார்க் கொடுத்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்னிறுத்தி இருக்கீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் மேம். நன்றி, வணக்கம். வணக்கம்மா.